வணக்கம் என்பது தனக்கழகு, வணங்குவதன் யாவருக்கும் அழகு. சுவாமி ஆமா, எப்படி தெரியுமா இருக்கிறது? தேவலோகத்திலே ஜபசபையும் தில்லையிலே கனக சபையும் இந்த பெருங்காலத்தூர் ஒரு சேத்திரத்திலே ஒரு பெருந்ததோர் ஒரு நாடக சபை. ஆமாட்டா, பெருங்காலத்தூர்னா நம்ம தாய் கிராமம். தாய் கிராமங்க. ஆமாட்டா, அப்படி இருக்கின்ற காலத்திலே உருவாக்கப்பட்டது இந்த பெருங்காலத்தூர் சேத்திரத்திலே ஆறு உயிர் அம்மனாக இருக்கக்கூடிய யாருக்கு? தேவி அம்மையாக இருக்கக்கூடிய அந்த கருமாரி என்று சொல்லக்கூடிய ஏகசேனி ஏகஜனனி அம்மன். ஏகஜனனி அம்மனுக்காக இன்று இரவு ஒரு சிறிய கேளிக்கை. ஆமா, அப்படி இருக்கிற பொழுது இந்த அம்மனுக்காக ஓடியா அது மட்டும் கிடையாது. இந்த அம்மனாகப்பட்டவங்க சொல்ல போனா அம்மா கஷ்டம் தீர்ப்பவர் யாராருக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்வாங்க. ஆமாண்டா, அப்படி இருக்கிற காலத்துல இன்று நாள் தினத்துல வந்து இருக்கக்கூடிய ஆசாமி ஏகப்பட்டது. உனக்கு யாரு என்ன உங்களுக்கு தெரியும்? தெரியுமா? சொன்னா தெரியும். சொன்னாதான் தெரியும்.
அப்படிதான் பாப்பாரு. அதான் அவனுக்கு டைம் ஒன்று எழுதி வச்சிருப்பேன். எப்படி போனது? நான் கையெல்லாம் எழுதி வச்சிருக்க மாட்டேன் சாமி. ஆமாண்டா, நீ ஏன் எழுத போற அந்திரியா? தனக்கு வெகு புத்தி உண்டாகிலும் ஒருவர் தான் புத்தியை கேட்க வேண்டும். தானாதிகாசுரனை வணங்கிலானோ கூட ஒரு தளர சேகரங்கள் வேண்டும். அணுகின்ற சங்கீதத்தை சாமர்த்தியவன் ஆகலாம். சுதி கூட்ட ஒருவன் வேண்டும். அது கூட நீ யாரா கேப்ப? சுதினா நீ யார் மாதிரி பேசுற? நான் எதுவும் பேச மாட்டேன் சாமி. இது எதுவும் உங்ககிட்ட பேசுற மாதிரி இல்ல. ஏன் பேச மாட்டேன்? நான் வெறும் ஒண்ணா சாமி. ஏன் நம்ம சூத்த குத்து வாய புண்ணாக்கு? வாய குத்து என்ன சூத்த புண்ணாக்குவானா? அதனால குடல் விளக்காக நன்றாக விளங்கிட்டாலும் ஒரு தூண்டுகோல் வென்று வேண்டும். அதெல்லாம் என்னது? தூண்டுகோல் வேண்டும். அது என்னடா அதுக்கெல்லாம்? தூண்டுகோல் நீங்க சொன்னதான் சாமி தெரியா? தனக்கு வெகு புத்தி உண்டாகிலும் வேறொருவர் தான் புத்தியை கேட்க வேண்டும். ஆமாண்டா, நீ என்னதான் அறிவாளியா இருந்தோம் முட்டாள் உங்ககிட்ட பேசுறாவோ. ஆமா, இந்த முட்டாள் சொல்லறத நீ அது கேட்டு கொஞ்சமாச்சு கேட்கணும். ஏன்னா இந்த முட்டாள் சொல்லறதும் வந்து ஒரு நேரத்துல உனக்கு நல்லதா வச்சோம். ஆமா, அதனாலதான் தனக்கு வெகு புத்தி உண்டாகிறது வேறொருவர் தான் புத்தியை கேட்க வேண்டும். தானாதிகா சூரனை வழங்கினார் வேணும். ஆமா சாமி. ஆமாண்டா, தொடர் வைத்து ஓடுகின்ற சங்கீதத்தை சாமர்த்தியவனாகிறோம். சுதி கூட்ட ஒருவன் வேண்டும். அது என்னதான் இசையா நீ ராகத்தோட பாட்டு பண்ணாலும் சரி. ஆமா, அந்த பாட்டுக்கு ஏத்த சுதியானது இருந்தா தான் அது வந்து ஒத்தும். அதான்டா, அதான் ஒத்திமையா இருக்கும். ஆமா, சுடர் விளக்காக நன்றாக விளங்கிட்டாலும் ஒரு தூண்டுகோல் ஒன்று வேண்டும். அது என்னது? அது என்னது சாமி? அது நீதான் சொல்லுங்க. தெரிஞ்சா நான் தான் ஆட மாட்டேன் சாமி. ஒரு சுடர் விளக்காகப்பட்டது ஒரு தீபமானது எழுத்துகின்ற காலத்துல அந்த தீபத்துல ஒரு எண்ணெயானது ஊற்றி ஒரு வத்தியானது போட்டு ஒரு தீக்குச்சால ஒரு தீபமானது ஏற்றுகின்ற காலத்துல அந்த அனல அந்த தீயாகப்பட்டது எரிந்து கொண்டே போகுமா? ஆமாண்டா, அந்த வத்தியில எரிந்து கொண்டே போகின்ற காலத்துல அந்த வத்திய தளர்த்துக்கு ஒரு சுப்புல ஓணுனாங்க. ஆமாங்க, அதான் ஒரு தூண்டுகோல். அப்படியே ஆட சாமி. ஆமா, அதுக்குதான் சுடர் விளக்காக நன்றாக விளங்கிட்டாலும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும். ஆமா, அப்படி இருக்கிற பொழுது இன்று நாள் தினத்திலே 3 லோகத்தை சுற்றக்கூடிய நாரத மகாமுனிவர் சொல்ல போனா எப்படி என்னுடைய நாமதேயமானது சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவனுக்கும் சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய கலைவாணிக்கும் இருந்தபடினாலே 3 லோகத்தை சுற்றக்கூடிய நாரத மகாமுனிவர். வேற என்ன கேட்க போறேன்னா சுவாமி, எதுவும் எனக்கு சந்தேகம் இல்ல சாமி. அந்த நம்ம சபரிமலை வாசனை பத்தி ஒரு பாட்டு பண்ணா போதும் சாமி. அது எனக்கு தெரியாதா? நீ இப்ப என்ன கேக்குற? இன்று நாள் தினத்திலே 3 லோகத்தை சுற்றக்கூடிய நாரத மகாமுனிவர் நானு. என்னிடத்துல இந்த அளவுக்கு நீ இனியா பேசுறீங்க? அதான் சாமி, நம்ம முதல்ல சூத்த குத்து வாய புண்ணா கொடுக்க வேண்டிய சாபமானது நான் கொடுத்துன்னு வச்சுக்க. எது என்ன சாபமே பார்த்துனது அதான் அத பாரு, நல்லா உத்து. அதுக்கு பதில நான் என்ன கொடுப்பேன்? சாபம் இன்னைக்கு சாபம் ஆகாது. இன்னொரு நாளைக்கு அப்படியேப்பட்ட சாபம் அப்படி இருக்கிற இருந்தாலும் நான் பேசுறேன். நீ நாரத மகாமுனி வந்து வாடா, நான் யார் யார் என்னென்ன பண்ணிக்கிறேன் கற்பாதானை கட்ட
நீ அகட விட வார்த்தையானது பேசுறிய? ஐயோ சுவாமி, உன்னை பார்த்த உடனே எனக்கு அவசரமெல்லாம் மறந்து விட்டது. ஆமா, உனக்கு பார்த்துதான். சரி சாமி. ஏய், ஓ, கைலாயத்தை ஆளக்கூடிய புரியா? என் தாத்தா எம்மாத்தம். ஆஹா, ஆமாண்டா. தாத்தா. ஆமா. ஆமாங்க. என் தாத்தா எப்படியா மாட்டது? எப்பேற்பட்டவர்? சிவபெருமான். ஆமாங்க. அவரையே ஒரு சின்ன சிறு குழந்தையாகி இந்த தரையில தரையில நடக்க விட்டீங்க. குழந்தையாகி நான் நடக்கும். அப்பா, சாமி ஒரு நல்ல பெரிய சாமி தான் போகுது. ஆமா. ஆஹா. அப்படி இருக்கிற இருக்கிற பொழுது பொழுது. இன்று நாள் தினத்திலே நான் யாரு என்னாரு உனக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு தெரிந்து விட்டது. இருக்கிற காலத்துல இந்த இருக்கிற இந்த கருமாரி அம்மனுக்கு பக்கத்துலயாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய என் ஆறு உயிர் தெய்வம்டா. நம்ம தெய்வங்க சாமி, நம்ம தெய்வங்க. ஆறு உயிர் தெய்வமாக இருக்கக்கூடிய தப்புக்கு தண்டனை எங்க எங்க? எங்கடா? சபரிமலை இல்லைங்க. ஆமா. 18ஆம் படியில. டேய், கைதா. 18ஆம் படியில. டேய், வடபடியில. சாமி, நான் சொன்னேனா என் வாயால? 18ஆம் படியிலன்னு சொன்னேன். ஆமாடா. தப்புக்கு தண்டனை யாருன்னு கேட்டா அங்க யாராட்டா? நம்ம சபரிமலை ஐயப்பனாண்ட சாமி. எங்க அப்பா எங்க அம்மாடா, எங்க அப்பன்டா அது. எது? ஆமாடா ஐயப்பன். அப்ப சதாபதி இல்லையா? அதெல்லாம் அவர்தான் எங்கேயோ இருக்கிறாரு, அவரு விட்டாரு. சரி சாமி. ஆமாடா. ஆ. தெய்வமே என் மனசுல இருக்கிறது யாருன்னு கேட்டா யாருங்க? அந்த ஐயப்பன் தான்டா. இப்போது இருக்கிறது வந்து மேனிதான் சாமி. சரி சாமி. ஆ. சாமி, நீ அடிக்கூடாது. ஓய், நாய் கட்டி சாமி. ஓய், ஏத்தா. நாய் கட்டிடா. நான் பாருங்க உள்ள சாமி நாய் கட்டி. அப்படியே யாரும் அடி. ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா
ஆமா அப்படி இருக்கிற பொழுது இன்று நாள் தினத்திலே என்ன கேட்க போறேன் ஆமாண்டா எதுவுமே இல்ல அப்படி இருக்கிற பொழுது எப்படி போனோம் அப்படி இருக்கிற பொழுது இன்று நாள் தினத்தில எப்ப நாரத மகாமுனிவராக இருந்து ஓர் நாள் தினத்திலே ஒரு கலகமானது செய்யாது என் சிரமானது என் வயிறானது உப்பி என் சிரமானது 1000 சுற்றுலா போக கனவாது அப்படி இருக்கிற பொழுது யார் கொடுத்தது அந்த டக்கர் கொடுத்த சாப்பிட்டு ஆமா அப்படி இருக்கிற பொழுது என்று நான் தினத்தை எனக்கு என்ன கிடைக்கல கனகம் கிடைக்கல கனகத்தை மூட்டணும் நம்ம எப்படி மூட்டணும் எப்படி மூடுங்க கிஷோர் வந்து சொல்லு சாமி சாமி என்கிட்ட ஒரு கலர் இருக்குது சாமி ஓ சாமி ஏய் சாமி என்கிட்ட ஒரு கலர் இருக்குது சாமி நீ கைய காட்டுற பார்த்தா கலர் சாமி என்கிட்ட ஒரு கலர் இருக்குது சாமி சாமி எப்படி என்றால் இன்றைய தினத்திலே ஒரு கலர் கலரில் ரொம்ப மன சஞ்சலத்தோடு இருக்கிறீர்கள் என்கிட்ட ஒரு கேட்க கூடாத நீங்க நான் சொல்லிருக்கேன் நல்ல கலர் அப்படியே வட்ட கலகம் நல்ல கலகம் நல்ல கலகம் எவ்வளவு வட்ட கலகம் எவ்வளவு கலகம் கேளுங்க குடு ஓடிப்போ உதயம் பார்க்க போ மிருதங்கார பொண்டாட்டி இருக்கும் உனக்கு தெரியும் நல்லா மிருதங்கார பொண்டாட்டி ஆமா மிருதங்கார பொண்டாட்டி போயிட்டியா ஏமா ஏமா இன்னும் கூடுகார மிருதங்காரன் ஒடிகார பொண்டாட்டி வச்சுக்கிறான் ஒட்டிகார பொண்டாட்டி வச்சுக்கிறான் மிருதங்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கலகத்தை மூடிச்சுக்கா நல்லா கலகம் நன்மையாகப்பட்டது செய்ய வேண்டும் நாரதர் கலகம் ஆமா நாரதர் கலகம் என்ன எங்க போய் முடியும் நன்மையில் முடியும் ஓ சாமி நன்மையில முடியலாமா அப்ப நல்ல கலகமா செய்யுங்க நல்ல கலகமான செய்ய வேண்டும் நான் எங்க போனோம் யாரை துதிக்க வேண்டும் யாரை துதிக்க வேண்டும் ஓடியா நாட்களாக இன்று ஒரு நாள் தினத்தில் எனக்கு கலகமானது கிடைக்கவில்லை என்று நான் மனதில் கவலையாக நான் இருந்தேன். ஆனால் இன்று நாள் தினத்தில் ஒரு நல்ல கலகமாகப்பட்டது எனக்கு கிடைத்து விட்டது. நான் எங்க போனேன் இப்போ?
அடிக்க